கடகராசி நண்பர்களுக்கு எனக்கு தெரிஞ்சு கடந்த ஒரு 5 வருஷமாக பட்ட அவஸ்தைக்கு விமோச்சனம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் துவங்கிவிட்டது. உங்களுக்கு உங்கள் மனசுக்குள்ளார உங்கள் வாழ்க்கை துணை கூட சேர்ந்து வாழணும்னு நினைச்சவங்கன்னா இந்த சுக்கிர பயிற்சி ஆனதுக்கப்புறம் ஆகஸ்ட் 20க்கு அப்புறம் செப்டம்பர் 14க்குள்ளார சுக்கிர பயிற்சியானது கடகராசியை பொறுத்த வரைக்கும் இதுவரை இல்லாத அளவுக்கு வசதி வாய்ப்புகளை பெருக்குவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். செப்டம்பர் 13 சனி பார்வையை விட்டு செவ்வாய் விலகிறார். செப்டம்பர் 14 சுக்கிரன் சிம்ம ராசிக்கு போகிறார். இந்த 2 டேட்ஸும் உங்கள் வாழ்க்கையில் ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ ஹரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். சுக்கிர பயிற்சி பலன்கள். சார் எதுக்கு சார் சும்மா சுக்கிர பயிற்சி கொடுத்துட்ருக்கீங்க? அது சாதாரண ஒரு 20 நாளைக்காக நீங்கள் கொடுக்குறீங்களான்னு? அப்படி கிடையாதுங்க. அந்த 20 நாள் தான் அடுத்து வரக்கூடிய 4 மாதத்துக்கு உண்டான டேர்னிங் பாயிண்ட். நீங்கள் இதை கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். இது நான் சொன்னங்கிற அவசியம் இல்லை. பட் இருந்தாலும் இதை சொல்கிறதுனால உங்களுக்கு அந்த டேட்ஸ் எல்லாம் மனப்பாடம் ஆகுங்கிறது. சரி, எப்போ சார் வருது இந்த சுக்கிர பயிற்சி அப்படின்னா, ஆகஸ்ட் 20ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அந்த இடத்துல செப்டம்பர் 14 வரைக்கும் இருக்க போகிறார். ஆகஸ்ட் 20லேருந்து செப்டம்பர் 14 வரைக்கும். செப்டம்பர் 13 சனி பார்வையை விட்டு செவ்வாய் விலகிறார். செப்டம்பர் 14 சுக்கிரன் சிம்ம ராசிக்கு போகிறார். இந்த 2 டேட்ஸும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை தரக்கூடிய டேட்ஸாக இருக்கும். செப்டம்பர் 13th and 14th. அந்த மாற்றத்தை தருவதற்கு அடித்தளமிடக்கூடிய காலகட்டம் ஆகஸ்ட் 20 முதல் செப்டம்பர் 14 வரை. இந்த சுக்கிர பயிற்சி எதுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பேசுகிறோன்னா, உலக அளவில் இந்த பூமி மட்டும் இல்லை, 17 லோகங்களிலும் இறந்தவர்களை உயிர்ப்பிக்க செய்யும் மந்திரம் சஞ்சீவனி மந்திரம்னு பேர். அந்த சஞ்சீவனி மந்திரத்தை தெரிந்த ஒரே நபர், ஒரே ஆசான் சுக்கராச்சாரியர் மட்டும்தான். சிவன்கிட்டேருந்து தவம் பண்ணி இந்த மந்திரத்தை கற்றுக்கிட்டாரு. அந்த மந்திரம் தெரிஞ்சால் இறந்தவர்களை உயிர்ப்பிக்க முடியும். அதனால தான் அசுரர்கள் இவரை குருவாக ஏற்றுக்கிட்டாங்க. ப்ரஹஸ்பதி பகவான்னு சொல்லக்கூடிய குரு பகவானுக்கே இது தெரியாது, தேவகுருவுக்கே இது தெரியாது. இருப்பினும் இந்த சுக்கிரனுடைய மனைவி யாருன்னு கேட்டால் ப்ரஹஸ்பதி பகவானுடைய பெண். அதனால தான் இந்த மீன ராசின்னு சொல்லக்கூடிய குருவின் வீட்டில் அங்கே சுக்கிரன் உச்ச பலத்தை அடைகிறார். ஏன்னா மாமனார் வீட்டில் தான் மருமகனுக்கு மாப்பிள்ளைக்கு நல்ல மரியாதை இருக்கும். அந்த சுக்கிரன் குரு பகவானுக்கு மாப்பிள்ளை. இந்த சுக்கிரன் ஒரு ஜாதகத்தில் நல்லா இருந்துட்டார்னா பதவி, செல்வம், புகழ், செல்வாக்கு, வாக்சாதுரியம் எல்லாமே கிடைக்கும். சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் தெரியும், ஆனால் பேச தெரியாது. பேசக்கூடிய வார்த்தைகள் தவறாக போகும். சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா அவங்களால எதையுமே எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியாது. இதுக்கு காரணமும் இந்த சுக்கிரன் தான். இந்த சுக்கிரன் நல்லா இருந்துட்டார்னா வாழ்க்கையில் சுக அதிகரிப்பு ஏற்படும். அந்த சுக்கிரன் இருக்கக்கூடாத இடங்கள் 6, 7, 10, 12 இருந்தால் சில விஷயங்கள் நல்லது நடக்கும், சில விஷயங்கள் கெடுதல் நடக்கும். இந்த 6, 7, 10 இருந்தார்னா உங்கள் வாழ்க்கையில் வர வேண்டிய அனைத்து யோகங்களும் உங்களுக்கு வராமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்கள் ஜாதகத்தில் அந்த மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு நல்ல ஜோதிடரை பார்த்து பரிகாரம் செய்யுங்கள். இப்போ கோச்சார ரீதியாக என்ன மாற்றங்கள் வரும், 6, 7, 10 வந்தால் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ நான் சொல்ல போகிறேன். வாருங்கள், உங்கள் ராசிக்கு உண்டான சுக்கிர பயிற்சி பலனை ஆராய்வோம். கடகராசி நண்பர்களுக்கான சுக்கிர பயிற்சி பலன்கள் இந்த ஒரு 24 நாள், ஆகஸ்ட் 20லேருந்து செப்டம்பர் 14 வரைக்கும் 24 or 25 டேஸ்னு வச்சுக்கோங்களேன். இந்த பீரியட் உங்களுக்கு வாழ்க்கையில் சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் 12ஆம் இடத்துல இருந்த சுக்கிரன் இப்போ ராசிக்குள்ளே வரார். 12ஆம் இடத்துல குரு சுக்கிரன் சேர்க்கை தூக்கமின்மை ஏற்படுது, அலைச்சல், மன உளைச்சல், கடன் சார்ந்த விஷயங்கள் கவலையை ஏற்படுத்துதல்னு ஏகப்பட்ட தடமாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும். ஆனால் சில ரகசிய உறவுகள், ரகசிய விஷயங்கள், சந்தோஷங்கள்லாம் கிடச்சிருக்கும். ஆனால் இப்போ சுக்கிரன் உங்கள் ராசியில் வந்திருக்காரு. உங்கள் ராசியில் களத்திர ஸ்தானத்தை பார்க்கறனால திருமணம் பற்றிய பேச்சுவார்த்தைகளில் இருந்த தடைகள் விலகும். திருமண பேச்சுவார்த்தைகள், காதல் ப்ரப்போஸ் பண்ணுறது, லவ் ப்ரப்போஸ் பண்ணுறது, கணவன் மனைவி உறவில் பிரிவு ஏற்பட்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் டைவர்ஸ் வரைக்கும் போயிருந்தாங்கன்னா இந்த ஒரு 25 நாட்களில் மீண்டும் கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சார் நான் என் ஒய்ஃப் கோர்ட்டு வரைக்கும் போயிட்டாங்க சார், என் ஹஸ்பண்ட் டைவர்ஸ் அப்ளை பண்ணியிருக்காரு சார், வக்கீல் நோட்டீஸ் அனுப்ப. இந்த கோர்ட்டு கேஸ் எல்லாம் மனுஷன் கிரியேட் பண்ண விஷயம். இந்த சுக்கிரனை மீறி யாராலையும் டைவர்ஸ் கொடுக்க முடியாது.
அதனால் நீங்கள் தைரியமாக உங்களுக்கு உங்கள் மனசுக்குள்ளார உங்கள் வாழ்க்கை துணை கூட சேர்ந்து வாழணும்னு நினைச்சவங்கன்னா இந்த சுக்கிர பயிற்சி ஆனதுக்கப்புறம் ஆகஸ்ட் 20க்கு அப்புறம் செப்டம்பர் 14க்குள்ளார மீண்டும் உங்கள் வாழ்க்கை துணையோட ஒரு தடவை நேர் செட்டிங் அக்ராஸ் த டேபிள் உட்காந்து பேசி பாருங்கள். ஏன்னா நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் வந்து அவ்வளவு பவர்ஃபுல்லாக இருக்கும், அவ்வளவு இனிமையாக இருக்கும். உங்களை பார்த்த உடனே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, வரும்போது உன்னை பார்க்கவே கூடாதுன்னு நினச்சேன், ஆனால் உன்னை பார்த்த உடனே என்னால் பார்க்காம இருக்க முடியலம்பாங்க. அந்த அளவுக்கு உங்கள் பேரில் ஒரு அந்யோன்யம் பாராட்டக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். குடும்பஸ்தானத்தில் கேது இருக்கார், அது மட்டும் உங்களுக்கு ஒரு விரக்தி மனப்பான்மை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. குடும்பம் சார்ந்த விரக்தி ஏற்படுமே தவிர மற்றபடி கெடுபலன்கள் இல்லை. பண வருமானத்தில் இருந்த பாதிப்புகள் விலகக்கூடிய வகையில் இருக்குது. விரயஸ்தானத்து குரு உங்களுக்கு ஆதாயத்தை தரக்கூடிய வகையில் இருக்கார். ஸோ மொத்தத்தில் கடகராசி நண்பர்களுக்கு எனக்கு தெரிஞ்சு கடந்த ஒரு 5 வருஷமாக பட்ட அவஸ்தைக்கு விமோச்சனம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் துவங்கிவிட்டது. சார் இப்படி தானே சார் சொன்னீங்க, சனி வக்கர பயிற்சியில் சொன்னீங்களே அப்படின்னு. இன்னும் அந்த பலன் ஃபுல்லாக வரல. அதை கொடுக்கக்கூடிய வகையில் சுக்கிரன் இருக்கார். உங்களுக்கு பாதகாதிபதி 11ஆம் வீட்டு அதிபதி சுகஸ்தானாதிபதியான சுக்கிரன் ராசியில் வந்திருக்கிறதுனால தாம்பத்திய உறவில் அந்யோன்யம் அதிகரிக்கும். இதில் நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகும். ஏன்னா உங்களை பார்த்து உங்கள் பார்ட்னர்ஸ் நான் உங்கள்கிட்ட சண்டை போடணுன்னு வந்தேன்யா, பார்ட்னர்ஷிப்பில் பிரிச்சுட்டு போகலான்னு வந்தேன், ஆனால் உன்னை பார்த்தவொடனே எனக்கு என்னமோ உங்ககிட்ட சண்டை போடக்கூடாதுன்னு தோணித்து, நீ பண்ணின நல்லது தான் எனக்கு ஞாபகம் வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா. இந்த 20 நாள் 24 நாளில் உங்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த காலகட்டத்தில் இந்த சுக்கிர பயிற்சியானது கடகராசியை பொறுத்த வரைக்கும் இதுவரை இல்லாத அளவுக்கு வசதி வாய்ப்புகளை பெருக்குவதற்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். நீங்கள் ஏதாவது ஒரு வீடு வாங்கணும், இல்லை கார் வாங்கணும்னு போகிறீங்க, அந்த இடத்துல போய் நெகோஷியேட் பண்ணலான்னு போனீங்கன்னா யூ வில் பி சக்ஸஸ்ஃபுல் இன் நெகோஷியேட்டிங். உங்களுடைய நெகோஷியேட்டிங் ஸ்கில்ஸ் உங்கள் முகத்தில் தெரியும். உங்களை பார்த்த உடனே சார் நான் ஆக்சுவலாக குறைக்கக்கூடாதுன்னு நினச்சேன், நீங்கள் கேட்டதுனால ஒரு 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா குறைச்சிக்கிறேன் சார் இந்த வீட்டுக்கு. டக்குன்னு இறங்கி வருவாங்க. ஒன்றும் இல்லை, ஒரு ஆட்டோவில் போகிறீங்க, இன்றைக்கி ஆட்டோக்காரங்கிட்ட போனீங்கன்னா மீட்டருக்கு மேலே எவ்வளோ கொடுப்பேன்னு கேட்குற காலம் போயிட்டு இப்போ ஓலாக்கு மேலே எவ்வளோ கொடுப்பீங்க, ஓலா ஆப்பில் வந்திருக்கிறது 150 ரூபானா நீங்கள் 250 ரூபா கொடுக்குறீங்களான்னு கேட்குற காலம் வந்துடுது. ஆனால் உங்ககிட்ட அதெல்லாம் எதுவும் கேட்க மாட்டாங்க. நீங்கள் கொடுக்குறத கொடுங்க சார், என்னமோ உங்களை பார்த்தாலே எனக்கு பிடிச்சிருக்கு சார், பார்த்தாலே ஒரு ஒரு வைப் இருக்குது சார் அப்படிம்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சிறப்பான அமைப்பு உங்களுக்கு இருக்கிறதுனால கடகராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜராஜேஸ்வரி வழிபாடு செய்ய வேண்டும். ராஜராஜேஸ்வரியை தினமும் வழிபட்டு வாருங்கள். முடிஞ்சதுன்னா லலிதா சகஸ்ரநாமத்தை தினமும் சாயந்தர வேளையில் கேட்டுட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் தடைகள் விலகும், எதிராளிகளால் ஏற்படுகின்ற தொல்லைகள் விலகும். இந்த சுக்கிர பயிற்சி உங்களுக்கு சாதகமான பலன்களை தர வேண்டும் அப்படிங்கிற பிரார்த்தனையோட உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் எதுக்காக இந்த சுக்கிர பயிற்சி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். செவ்வாய் பயிற்சியும் சுக்கிர பயிற்சியும் உங்களுடைய அன்றாட நிகழ்வுகளை நடத்தி காட்டக்கூடிய வகையில் இருக்குது. அது இன்றைக்கி என்ன நடக்க போகிறதுன்னு சொல்கிறது சந்திரன், இந்த வாரம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்கிறது சுக்கிரனும் செவ்வாயும் புதனும், இந்த மாதம் நடக்க போகிறதுன்னு சொல்கிறது சூரியன், இந்த வருஷம் என்ன நடக்க போகிறதுன்னு சொல்கிறது குரு, அடுத்த 3 வருஷம் எப்படி இருக்க போகிறதுன்னு உங்களுடைய லைஃப் பாத்தை சொல்கிறது சனி. அதனால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் சுக்கிரன் செவ்வாய் எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்ட்டு விருப்பப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்களில் அடியேனை தொடர்பு கொண்டு பலன்களை தெரிந்து கொள்ளலாம். உங்கள் வாழ்க்கையில் அனைத்து விதமான யோகத்தையும் சந்தோஷங்களையும் சுகத்தையும் தருவதற்கு இந்த சுக்கிரனின் அருள் கிடைப்பதற்கு சிவபெருமான் வழிபாடு செய்யுங்கள் என்பதை சொல்லி, உங்கள் அனைவருக்கும் சிவனின் ஈசனின் அருள் வளர்ச்சியை சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும், நிம்மதியான தூக்கத்தை தர வேண்டும் எனும் சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.